அண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பேக் டு ஓல்ட் டேஸ் மாதிரி. ஏன்னா நாங்கள் அப்போல்லாம் வந்து ஃபோனில் தான் வந்து வ்ளாக் பண்ணுவோம். அந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸ் மாதிரியே இருக்குல்ல, ஆனால் இது ஒரே இடத்துல நிறைய கொட்டுது. அங்கே பெரிய பெரிய ஃபால்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம கிளம்பியாச்சு. அந்த ஸ்டேலேருந்து கிளம்பிட்டு இப்போ வந்து ஃபால்ஸ் தான் போயிட்டுருக்கோம். சிவனா சமுத்ரா ஃபால்ஸ். ஆனால் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போது கோபுரம் ஒர்க் ஆகலை. நேற்று வந்து ஒண்டர்லாவில் வந்து தண்ணியில் ஃபுல்லாக போயிடுச்சு. அதனால் இப்போ ஃபோன் கேமில் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். பார்ப்போம் எப்படி வருதுன்னு. வந்து லொக்கேஷன் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். அதனால் வந்து இங்கே வெயிட் பண்ணிருக்கோம். வந்ததும் மேட்ச் பண்ணிருக்கோம். அண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பேக் டு ஓல்ட் டேஸ் மாதிரி. ஏன்னா நாங்கள் அப்போல்லாம் வந்து ஃபோனில் தான் வந்து வ்ளாக் பண்ணுவோம். எதுவுமே பெருசாக மைக்கு கோபுரம் எதுவுமே இருக்காது. இதில் ஃபுல்லாக தண்ணி போயிடுச்சு. என்னென்ன தெரியல, அந்த பெரிய சீல் ஆகலை. நான் கரெக்டாக தான் பண்ணேன். நான் உள்ளே தண்ணி போயிட்டு எதுவுமே ஓகே ஆகலை, ஆனே ஆகலை. ஸோ சென்னைக்கு போயிட்டு தான் பார்க்கணும். இப்போதைக்கு நம்ம ஃபால்ஸ் தான் போயிட்டுருக்கோம். இப்போது அங்கேருந்து பெங்களூர்லேருந்து இந்த ஃபால்ஸ் வந்து ஒரு 115 கிலோமீட்டர்ஸ் வருது. ஸோ அது போயிட்டு ஃபால்ஸ்லாம் பார்த்துட்டு நாங்கள் கிளம்புறதுக்கு ஒரு ஆஃப்டர்நூன் மேலே ஈவினிங் ஆயிரும். ஈவினிங் கிளம்பி நைட் ஆனால் ரீச் ஆயிரும் சென்னைக்கு. இதுதான் பிளான் இன்றைக்கி.
கொடுக்குறதுலாம் இல்லை இல்லை வாங்கலாமா இது போயிருக்கேன் கொடுக்கும்போது அப்படி தான் கொடுத்தான். அந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸ் மாதிரியே இருக்குல்ல, ஆனால் இது ஒரே இடத்துல நிறைய கொட்டுது. அங்கே பெரிய பெரிய ஃபால்ஸ் மாதிரி இருக்கும், கொஞ்சம் சிமிலராக இருக்கு. ஆனால் செம்ம கமர்ஷியல் வச்சுக்கிட்டாங்க. ஒரு வழியாக வந்ததுக்கு ஒரு ஃபால்ஸ். இது பேர் இப்போ இது பேர் கரெக்டாக என்னது? நானும் கேட்குறேன் இல்லை. இது பேர் வந்து பாரச்சுக்கி ஃபால்ஸ். இது பாரச்சுக்கி ஃபால்ஸ் தான் போட்டிருக்கேன். சிவன சமுத்ரா ஃபால்ஸ், பாரச்சுக்கி ஃபால்ஸ், 2 நேம் இருக்குது இந்த ஃபால்ஸுக்கு. ஸோ கைஸ் ஆக்சுவலாக வந்து வந்தாச்சு. நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் வந்து வெறும் வியூ தான் பண்ண முடியும் போல். அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அங்கேருந்து வெறும் வியூ தான் பண்ண முடியுது. நம்ம இந்த அதிரப்பள்ளியில் இருக்க மாதிரி ஃபால்ஸ்லேயே போய் குளிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது போல். இது இங்கேருந்து அந்த முனையில தெரியுது ஃபால்ஸு. ப்ரோ ட்ரோன் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் சே. ட்ரோன் நான் வெளிலேருந்து விட்டுருவா, நான் கார்லேருந்து ட்ரை பண்ணி பார்க்கவா? ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம இங்கேருந்து காருக்கு போயிட்டு காரில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ஃபால்ஸ் ட்ரோன் இவ்வளோ தெரியுதான்னு. நான் அப்படியே பின்னாடி காட்டுறேங்க. தெரியுதா? பாருங்கள் ஃபால்ஸ் செம்மையாக இருக்குல்ல. அலிவா பார்த்தீங்களா? ஐயோ சரியான ஃபால்ஸில். ஓ ஸோ கைஸ் நம்மளுக்கு கீழே போகிறதுக்கோ வழி இருக்கு போல். இங்கேருந்துலாம் கீழே இறங்குறாங்க தெரியுதா ஃப்ரண்ட்டில். ஆக்சுவலாக கீழே போகிறதுக்கு வழி அவ்வளோ கீழே போகலாமா? இங்கே லைட்டாக தானா? இல்லை கீழே போகிறதுக்கு ஒரு வழி கொடுத்துருக்கான், கீழே போகலாம் போல். ஸோ பார்த்தீங்களா இந்த வழியாக தான் கீழே போகிறதுக்கு வழி இருக்குது. ஓ ஃபுல்லாகவே கீழே போதா? ஆ பரவாயில்லையே, நான் கீழே போகாத நினச்சேன். ஐயோ செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக. ரைட்லேருந்து வருது ஃப்ரண்ட்டு, அந்த லெஃப்ட்டு அங்கே தான் மெயினாக பெரிய இடமே இருக்குது. இந்த வழியாக அப்படியே கீழே வரைக்கும் போகிறாங்க. இறங்கி போயிட்டே இருக்கு, இன்னும் கீழே போயிட்டே இருக்கு. ஆக்சுவலாக வேறு லெவலாக இருக்குது ஃபால்ஸ். ஆனால் என்ன இவ்வளோ கூட்டம் இல்லையே, என்ன நின்றுருச்சு அவ்வளோதானா? அது வரைக்கும் தானா? இது வரைக்கும் முடிச்சிட்டாங்க போல், இதுக்கு மேலே கீழே இல்லை. இங்கேருந்தே வியூ மட்டும்தான் போல். ஐயோ இந்த வியூக்கு 10 ரூபா என்ட்ரி வேறு வாங்குறாங்க ஆளுக்கு. பைக்குக்கு 10 ரூபா, ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபா. ஆனால் செம்மையாக இருக்குங்க. ஆனால் செம்ம ஆழமாக இருக்கும் போல், சரியான ஃபால்ஸ். தெரியுதா? காட்டுறாங்க ஜூமில் எப்படி அடிக்குது பாருங்க. அப்பா பயங்கரமாக இருக்குங்க ஃபால்ஸு. कितने बड़े बड़े पत्थर लगाओ। क्या बोले? व्हाट्सएप में लगा।
இப்போ டக்குன்னு இப்போ வந்து பெட்ரூம் காஸ்டியூம் இப்போ டிஷர்ட் ஷார்ட்ஸ் இல்லையா நல்லா இருக்குது. என்ன கீழே இறங்க விட்டுருல அதையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க தெரியல. போய் சாவானுங்க ஏதாவது குடிப்பானுங்க ஆல்ரெடி குடிச்சிட்டு நிறைய பேர் வந்தானுங்க. இப்போ விக்னேஷ் ப்ரோ மாதிரி இருக்கிறவங்க டிப்ரெஸ்டாக இருக்கவங்க போய் அங்கேருந்து போய் குடிச்சிட்டாங்கன்னா ஐயோ எப்பா சத்தியமாக சொல்கிறேன் எந்த நேரமா எல்லாமே நான் நோட் பண்ணுறேன். அந்த கீழே அந்த அதிரப்பள்ளி மாதிரி கீழே விட்டுருந்தா செமையா இருந்திருக்கும்ல தண்ணி கிட்ட இருக்கும். வெளியே மாற்றிக்கலாமே. பட் ஆனால் சூப்பராக இருந்தது. ஒரு மாதிரி சைட் சீயிங் மட்டும்தான், மற்றபடி பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்தால் நார்மலாக மார்னிங் ரைட் போகலாம். அந்த மாதிரி இந்த சைட் பெங்களூரில் இருக்க வந்துட்டு போவாங்க போல். நம்மளுக்குலாம் இது ரொம்ப வெறும் சைட் சீயிங் தான். நல்ல வேலை நான் எதோ யோசிச்சேன் தண்ணியிலலாம் இறங்கணும். ஓகே அவ்வளோதான். இங்கேருந்து நம்ம கிளம்புறோம். இதோட சென்னை தான். ஃபஸ்ட்டு போய் கோபுரம் ரெடி பண்ணணும். சுத்தமாக நம்மளால் எதுவுமே பண்ண முடியல. ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். பண்ணுறது தெரியல. இது எப்படி எடிட் பண்ண போகிற கூட தெரியல. பார்ப்போம். ஸோ see you guys. Bye.